குஜராத்னு சொன்ன பிறகு தான் நான் எடுத்துக்கிறேன். 2016லேருந்து 2020 வரைக்கும் காணாமல் போனவர்கள் 41,627 பேர். 2016லேருந்து 2020 வரைக்கும் மட்டும் இருக்கிற டேட்டா. ஆண்களா பெண்களா? பெண்கள். அடுத்தது இன்னும் ஷாக்கிங்கான செய்தி சொல்லிடுறேன். 21லேருந்து இன்னைக்கு வரைக்கும் NCRBயில் நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவில் குஜராத்துக்கான டேட்டாவே அவைலபிள் இல்லை. நீங்கள் தேடுங்களா ஆன்லைனில். அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் இல்லையா? இல்லை அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு காணோம். இப்போ நீங்கள் சொன்ன அந்த 4000 சில்லறங்கிறது எந்த 41,622 2016லேருந்து 20 அந்த 4 வருஷத்தில். அப்போ வருஷத்துக்கு 10,000 பேரை காணாங்க. ஒரு பொண்ணுக்கு சொல்கிறாரு, இவர் அநேகமாக குஜராத்தினுடைய செய்தியை தான் படிச்சிருந்துருக்கணும், இல்லை டெல்லியை படிச்சிருக்கணும், இல்லை யூபியை படிச்சிருக்கணும். ஏன்னா குஜராத்து இந்த நாட்டினுடைய பிரதமர் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய NCRB ரெக்கார்டு இல்லை. பிரதமர் பதில் சொல்லுவாரா? 2016லேருந்து 20 வரைக்கும் இருக்கு. அதுலேயே 41,627 பேரை காணோம். தெளிவாக வச்சுக்கோங்க. இப்போ 2021லேருந்து இப்போ வரைக்குமான ரெக்கார்டு இல்லை. இது பள்ளி மாணவர்கள், குழந்தைகள் அந்த மாதிரி கேட்டகரி. பெண்கள் பொதுவாகவே, இது மாணவிகளும் சேர்ந்து தான் வருது. அதுதானே டேட்டா இருந்தால் தானே பேச முடியும். அந்த டேட்டாவே இல்லைங்கிறேன். அஃபீஷியல் டேட்டா இல்லை. இது குஜராத்துக்கு மட்டும். யூபியில் போன வருஷம் மட்டும் காணாமல் போனவங்க 1,08,300 பேர். ஆண்களா பெண்களா அப்படிங்கிற பிரேக்கப் இல்லை. ஓப்பனாகவும் இல்லை. இது எந்த வருஷம்? கடந்த 4 ஆண்டு. 24 ஒரு ஆண்டு 1,00,000 பேர் காணாமா? 2023லேருந்து 24 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த 1.5 ஆண்டு காலத்தில் நான் சொல்கிறது, இப்போ 25 26க்கு வந்துட்டோம் இல்லையா? கடந்த 1.5 ஆண்டு காலத்தில் 1,08,000 பேரை காணோம்ங்கிறாங்க. இந்த டேட்டாக்கு பதில் சொல்ல தயாராக இருக்காங்களா? அடுத்தது இன்னும் ஷாக்கிங்கான செய்தி சொல்கிறேன். டெல்லியோட டேட்டா நான் சொல்கிறேன். 2016லேருந்து 21 வரைக்கும் 51,433 பேரை காணோம்னு சொல்கிறாங்க சார். இந்த 2025 மட்டுமே 23,000 பெண்களை காணவில்லை. ஒரு வருஷத்தில். இதில் கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளாக காணாமல் போனவர்கள் 4,146 பேர் பெண் குழந்தைகளாக. தலைநகர் டெல்லியோட நிலைமை.